வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜென் தலைப்புச் செய்திகளை காணலாம். 4ஆம் கட்ட நாடாளுமன்ற தேர்தல், வாக்கு செலுத்தி கடமையை நிறைவேற்றுங்கள் என பிரதமர் மோடி வேண்டுகோள். நாகை எம்பி செல்வராஜ் மறைவு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். இன்று 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு. 11 மணி நிலவரப்படி 24.87% வாக்குகள் பதிவாகியுள்ளது என தகவல். நேர்மையாகவும் துணிச்சலாகவும் செயல்படாத வரை கஞ்சா வணிகத்தை தடுக்க முடியாது, அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. சிபிஎஸ்இ +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு. கடந்த ஆண்டை விட தேர்ச்சி சதவீதம் அதிகரிப்பு என தகவல். ஆந்திராவில் இரு கட்சிகளுக்கு இடையே மோதலில் வாக்குப்பதிவு இயந்திரம் சேதம். சென்னையில் மிதமான மழையால் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சி. நடப்பு ஐபிஎல் தொடரில் இன்றைய ஆட்டம், குஜராத் கொல்கத்தா அணிகள் மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். நடைபெறும் 4ஆம் கட்ட நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். 96 தொகுதிகளுக்கான 4ஆம் கட்ட நாடாளுமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் அனைவரும் வாக்களிக்குமாறு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் மக்களவைத் தேர்தலில் 4வது கட்டமாக இன்று 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 96 தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்கிறது. இந்த தொகுதிகளில் மக்கள் அதிக எண்ணிக்கையில் வாக்களிப்பார்கள் என்றும், இளம் வாக்காளர்கள் மற்றும் பெண் வாக்காளர்கள் தவறாது வாக்குகளை செலுத்துவார்கள் என்றும் நம்புவதாக தெரிவித்திருந்தார். மேலும் அனைவரும் தங்களது கடமையை செய்து நமது ஜனநாயகத்தை வலுப்படுத்துவோம் எனவும் தெரிவித்துள்ளார். நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மறைவிற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்தார். நாகை இந்திய கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார். இந்த நிலையில் செல்வராஜின் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியதில், நாகை எம்பி செல்வராஜ் மறைந்த செய்தி அறிந்து மிகவும் வேதனையடைந்தேன் என்றும், அவரது மறைவு பொதுவுடைமை இயக்கத்துக்கும் டெல்டா மக்களுக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும், அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழருக்கும் நாகை தொகுதி மக்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருந்தார். இன்று நடைபெற்று வரும் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 11 மணி நிலவரப்படி 24.87% வாக்குகள் பதிவாகியுள்ளது. நாடாளுமன்றத்துக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. அதன்படி முதல் கட்டமாக 102 தொகுதிகளுக்கு கடந்த மாதம் 19ஆம் தேதியும், 2ஆம் கட்டமாக 88 தொகுதிகளுக்கு கடந்த மாதம் 26ஆம் தேதியும் வாக்குப்பதிவு நடந்தது. 3ஆம் கட்டமாக 93 தொகுதிக்கு கடந்த 7ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. இதையடுத்து 4வது கட்டமாக 96 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. காலை 7 மணி தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் காலை 9 மணி நிலவரப்படி 10.35% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதில் ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் 11 மணி நிலவரப்படி 24.87% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதில் ஆந்திராவில் 23.00% வாக்குகளும், ஒடிசாவில் 23.28% வாக்குகளும் பதிவாகியுள்ளது. கஞ்சா கடத்தல் வழக்கில் குற்றவாளி தப்புவதற்கு காரணமாக இருந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் கஞ்சா கடத்தியதாக 2013, 2019 ஆகிய ஆண்டுகளில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட பாசல் என்பவர் போதிய ஆதாரங்கள் இல்லை என்று கூறி போதைப் பொருட்கள் கடத்தல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். வழக்கில் குற்றச்சாட்டப்பட்ட பாசல் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட போதிலும் விசாரணையை காவல்துறையினரை சீர்குலைத்ததாகவும், அவரது விடுதலைக்கு காவல்துறையினரே காரணமாக இருந்ததாகவும் நீதிபதி குற்றம் சாட்டியுள்ளார் என தெரிவித்தார். மேலும் பாசல் கைது செய்யப்பட்ட இருமுறையும் அவரிடமிருந்து கிலோ கணக்கில் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ஆனால் அதன் மாதிரிகள் கூட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவில்லை. இந்நிலையில் கஞ்சா கடத்தல் வழக்கில் குற்றவாளி தப்புவதற்கு காரணமாக இருந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார்.
ஆந்திராவில் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தெலுங்கு தேசம் கட்சியினர் இடையே மோதல் ஏற்பட்டு வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உடைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆந்திராவில் 25 மக்களவை தொகுதிகளுக்கும் 175 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இன்று காலை முதலே அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் தங்களது ஜனநாயக கடமையை செய்து வருகின்றனர். இந்நிலையில் மாநிலத்தின் சித்தூர், கடப்பா உள்பட 4 மாவட்டங்களில் உள்ள வாக்குச்சாவடியில் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், தெலுங்கு தேசம் கட்சியினர் இடையே திடீர் மோதல் ஏற்பட்டுள்ளது. தேர்தலில் முறைகேடு செய்ய முனைவதாக 2 கட்சியினரும் மாறி மாறி குற்றம் சாட்டியதால் இந்த மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த மோதலில் வாக்குச்சாவடியில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அடித்து உடைக்கப்பட்டுள்ளது. இதனால் வாக்குச்சாவடியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பை பலப்படுத்தினர். இதேபோல் மாநிலத்தின் பல்வேறு வாக்குச்சாவடிகளில் இரு கட்சி தொண்டர்களிடையே கடும் வாக்குவாதம் நிலவி வருவதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருகே இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் நெம்மேலியை சேர்ந்த ஷாலினிக்கும், ஈரோடு மாவட்டம் குமாரபாளையம் பகுதியை சேர்ந்த மோகனசுந்தரனுக்கும் திருமணம் முடிந்து 2 பெண் குழந்தைகள் உள்ளன. இந்நிலையில் கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஷாலினி தனது கணவரையும் குழந்தைகளையும் பிரிந்து திருச்சியில் தனியாக வசித்து வந்துள்ளார். இதனையடுத்து ஷாலினிக்கு அடிக்கடி நெஞ்சுவலி ஏற்படுவதால் திருச்செந்தூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் ஷாலினி தனது அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த திருச்செந்தூர் தாலுகா போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து ஷாலினியின் உடலை கைப்பற்றி திருச்செந்தூர் அரசு ஆஸ்பத்திரிக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் ஷாலினிக்கு அடிக்கடி நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் கவனிக்க யாரும் இல்லை என்ற விரக்தியில் தூக்கு போட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து ஷாலினியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் திருச்செந்தூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வாணியம்பாடி அருகே பழைய பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்பு வீரர்கள் போராடி அணைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கோணமேடு பகுதியில் ஏஜாஸ் அகமது என்பவருக்கு சொந்தமான பழைய பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சி செய்யும் குடோன் உள்ளது. இதனையொட்டி திறந்த வெளிப்பகுதியில் குப்பைகள் அதிக அளவில் குவிக்கப்பட்டு இருந்த நிலையில் திடீரென குப்பைகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதில் தீ மளமளவென பிளாஸ்டிக் குடோனுக்கு பரவி அருகாமையில் உள்ள இர்பான் என்பவருக்கு சொந்தமான பர்னிச்சர் தயாரிக்கும் குடோனுக்கும் தீ பரவியது. பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வாணியம்பாடி தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விழுப்புரத்தில் பழங்குடி இருளர் மாணவ மாணவிகளுக்கான கோடை கல்வி முகாம் நிறைவு விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சிங்கனூரில் உள்ள தந்தை சிராக் மாணவியர் விடுதியில் பலவை அமைப்பு சார்பில் பழங்குடி இருளர் மாணவ மாணவிகளுக்கான 10ஆம் ஆண்டு கோடை கல்வி முகாமின் நிறைவு விழா நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெற்ற இம்முகாமில் திண்டிவனம், செஞ்சி உள்ளிட்ட பகுதியிலிருந்து 183க்கும் மேற்பட்ட இருளர் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். முகாமில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு சமூக விழிப்புணர்வு பாடல், நாடகம், நடனம், ஓவியம் போன்ற கல்வி மற்றும் கலைத்திறன் வளர்ப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. விழாவில் சிகரம் மையத்தின் இயக்குநர் அருட்தந்தை கிறிஸ்டோபர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் கலைத்திறனை பாராட்டி பரிசுகள் வழங்கினார். தொடர்ந்து அறிவாற்றல் மையத்தில் சிறப்பாக பணிபுரிந்த கவிதாவிற்கு இந்த ஆண்டிற்கான சிறந்த வழிகாட்டி விருது வழங்கப்பட்டது. சோழவரம் ஒன்றியத்தில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியத்தில் சென்னை வடகிழக்கு மாவட்டம் சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் நீர்மோர் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு சோழவரம் தெற்கு ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய குழு துணைத் தலைவர் பெருந்தலைவருமான கருணாகரன் தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான சுதர்ஷன் கலந்து கொண்டு பாடியநல்லூர், நல்லூர் மற்றும் சோழவரம் ஆகிய ஊராட்சியில் ஏற்பாடு செய்துள்ள நீர்மோர் தண்ணீர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு நீர், மோர், இளநீர், வெள்ளரி, தர்பூசணி மற்றும் சுவையான குளிர்பானங்களை வழங்கினார். இதில் சோழவரம் ஒன்றிய திமுகவின் அனைத்து நிலை நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் அருகே காட்டு பகுதியில் கட்டிட தொழிலாளி ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் அருகே அரசு டாஸ்மாக் மதுபான கடைக்கு எதிர்ப்புறம் உள்ள காட்டு பகுதியில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருச்செந்தூர் போலீஸ் டிஎஸ்பி வசந்தராஜ், தாலுகா இன்ஸ்பெக்டர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் உடலை கைப்பற்றி தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது இறந்தவரின் உடலில் பல இடங்களில் கல்லாலும் கம்பாலும் அடித்தும் காலால் எட்டி உதைத்ததற்கான தடயங்கள் காணப்பட்டன.
இச்சம்பவம் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் இறந்தவர் ஆழ்வார்குளம் கீழத்தெரு பகுதியை சேர்ந்த அழகுமுத்து என்பதும் கட்டிட தொழிலாளியான இவரை மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் உடன் வந்த நபர்கள் கம்பாலும் கல்லாலும் தாக்கியதில் அழகுமுத்து உயிரிழந்துள்ளார் என்பதும் தெரியவந்தது. பின்னர் இந்த சம்பவம் குறித்து திருச்செந்தூர் தாலுகா போலீசில் கந்தசாமிபுரம் விஓ நாகார்ஜுன் புகார் செய்ததை அடுத்து அழகுமுத்துவுடன் தகராறில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் ரயில் நிலையத்திலிருந்து மேம்பாலம் வரை மின்விளக்குகள் எரியாததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் நுழைவாயிலில் இருந்து ரயில் நிலையம் மேம்பாலம் வரை மின்விளக்குகள் எதுவும் இல்லாததால் இரவு நேரத்தில் செல்லும் இருசக்கர வாகன ஓட்டுநர்கள் அனைவரும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். அந்த சாலையில் சில இடங்களில் பள்ளம் மேடு இருப்பதால் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில் அமைந்துள்ளது. இதனை காஞ்சிபுரம் மாநகராட்சியும் நெடுஞ்சாலைத்துறையும் விரைந்து சீரமைக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. மதுரை அமிகா ஹோட்டலில் உலக அன்னையர் தினம் கொண்டாடப்பட்டதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. மதுரை அமிகா ஹோட்டலுடன் அமிகா பசுமை மதுரை இயக்கம் இணைந்து உலக அன்னையர் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவை நெல்லை பாலு வாழ்த்து கூறி துவக்கி வைத்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக தனியார் கல்லூரியின் முதல்வர் உமாபாஸ்கர் கலந்து கொண்டு உலகில் எல்லா அறைகளிலும் சென்று வர முடியும், ஆனால் ஒரு அறையில் திரும்ப செல்ல முடியாது, அது தாயின் கருவறை மட்டுமே என குறிப்பிட்டார். உலக அன்னை தின விழா கேள்வி பதில் நிகழ்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பசுமை மதுரை இயக்கம் சார்பில் பொது மேலாளர் பால் அதிசயராஜ், தலைமை சமையல் கலைஞர் கோபி விடுமாண்டி, மேலாளர் அர்ஜுன் ஆகியோர் மரக்கன்றுகள் பரிசாக வழங்கினர். மேலும் அன்னையர் தின விழாவில் பங்கேற்ற 67 பேருக்கு சிறப்பு உணவு வழங்கப்பட்டது. இந்த ஒரு நல்ல நாள்ல இங்க நிறைய கான்டெஸ்ட் வேற கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பாரம்பரிய உணவுகளை சமைச்சு வச்சிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் உணவு இந்த காலத்துல நிறைய பேர் விரும்பி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதைய குறிப்பறிந்து இந்த ஹோட்டல்ல சர்வ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் 80-90கள்ல எப்படி நம்ம நிறைய உணவு பழக்க வழக்கங்களை வச்சிருந்தோமோ அதையே நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துற மாதிரி, திரும்ப கொண்டு வர்ற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. திருத்தணி திரௌபதி அம்மன் கோவிலில் நடந்த தீமிதி திருவிழாவில் 6 பக்தர்கள் தீக்காயம் அடைந்து திருத்தணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பழைய தர்மராஜ கோவில் தெருவில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி விழா கடந்த மாதம் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனையடுத்து தினமும் சாலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சந்தன காப்பு தீபாராதனை நடந்து வந்தது. இந்நிலையில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றதை அடுத்து பெண்கள் பொங்கல் வைத்து வழிபட்டனர். இதனையடுத்து காப்பு கட்டி விரதமிருந்த 20,000 மேற்பட்ட பக்தர்கள் ஆறுமுகம் சுவாமி கோவில் வளாகத்தில் இருந்து ஊர்வலமாக திரௌபதி அம்மன் கோவிலுக்கு வந்து பூங்கரக்கத்துடன் அக்னி குண்டத்தில் இறங்கி பக்தர்கள் தீமிதித்தனர். அப்போது காப்பு கட்டிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்றபடி அக்னி குண்டத்தில் இறங்கும் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் பக்தர்கள் தீமிதிப்பதற்கு சிரமப்பட்டனர். எதிர்பாராத விதமாக அக்னி குண்டத்தில் 6 பக்தர்கள் தவறி விழுந்து பலத்த தீக்காயம் அடைந்தனர். உடனடியாக மீட்கப்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. உடுமலை அடுத்துள்ள சாமராயப்பட்டி பகுதியில் தனியார் சர்க்கரை ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள பள்ளப்பாளையம் பகுதியை சேர்ந்த சண்முகவேல் சாமராயப்பட்டி பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாக தனியார் சர்க்கரை ஆலை நடத்தி வருகிறார். இந்த சர்க்கரை ஆலையில் எதிர்பாராத விதமாக தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்த தீயானது மளமளவென அதிவேகமாக பரவி கரும்பாளையத்தில் குவிக்கப்பட்டிருந்த கரும்பு கழிவுகளில் பற்றி எரிந்துள்ளது. இதனை கண்ட பொதுமக்கள் உடனடியாக உடுமலை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். ஆனால் தீயணைப்பு துறையினர் உடுமலை நகர பகுதியிலிருந்து வர தாமதமானதால் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை அப்பகுதி மக்கள் நீண்ட நேரம் அணைக்க முயன்றனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த உடுமலை தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இச்சம்பவம் குறித்து குமரலிங்கம் காவல் நிலைய போலீசார் தீ விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாம்பரத்தில் 2000 பேர் பங்கேற்ற மாநில அளவிலான வில்வித்தை போட்டி நடைபெற்றது. தாம்பரத்தில் தமிழக வில்வித்தை சங்கம் சார்பில் 16வது மாநில அளவிலான வில்வித்தை போட்டிகள் 3 நாட்கள் நடைபெற்றது. போட்டியில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 36 மாவட்டங்களில் இருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட வில்வித்தை வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் 19 வயதுக்கு உட்பட்டோர் மற்றும் 21 வயது மேற்பட்டோர் ஆண், பெண் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. சுமார் 2100 பேர் பங்கேற்ற இந்த போட்டியில் 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதக்கங்கள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த போட்டிகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் தேசிய அளவிலான வில்வித்தை போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர்.
போட்டிகள் குறித்து தமிழ்நாடு வில்வித்தை சங்கத்தினர் மாநில செயலாளர் ஷிகான் ஹசைன் செய்தியாளர்களிடம் பேசும்போது இவ்வாறு தெரிவித்தார். இங்கே ஜெயிக்கிறவங்க அடுத்த சர்வதேச போட்டிகளும் கலந்து கொள்வார்கள், ஒலிம்பிக்ஸ்லையும் கலந்துக்குவாங்க. இங்கே நம்மகிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வர்ற சில வில்வித்தை வீரர்கள் வீராங்கனைகள் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க. இன்னும் நம்ம இந்தியா காம்பவுண்ட் ஆர்ச்சரி என்ற கலவை வில், இயந்திர வில்ல நம்பர் 1 இருக்கோம். ஆனால் ரிகர்வ் ஆர்ச்சரி, ஒலிம்பிக் ஆர்ச்சரியில் இன்னும் நம்ம ஒரு மெடல் வாங்கலை. அந்த இடம் காலியாக இருக்கிறது. அந்த இடத்தை தமிழ்நாட்டை சார்ந்த தமிழக வில்வித்தை வீர வீராங்கனைகள் தான் முதல் ஒலிம்பிக் மெடல் வாங்குவார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது. ஸோ சாய்ராம் இன்ஜினியரிங் கல்லூரிக்கு எங்களோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் அவங்க தான் இதுக்கு எங்களோட ஸ்பான்சர். எல்லா உதவிகளையும் அவங்க தான் எங்களுக்கு செய்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு இந்த ஒலிம்பிக் மெடலில் மிகப்பெரிய பங்குண்டு. ஈரோடு மாவட்டம் பவானியில் அன்னையர் தினத்தை ஒட்டி 365 பெண்கள் பங்கேற்று உலக நன்மை வேண்டியும் மழை வேண்டியும் திருவிளக்கு பூஜை செய்து கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் வருடத்தின் நாட்களை கணக்கிடும் விதமாக 365 சுமங்கலி பெண்கள் பங்கேற்று உலக நன்மை வேண்டியும் தொழில் வளம், கல்வி வளம், பருவமழை பொழிய வேண்டும் என பவானி சங்கமேஸ்வரர் ஆலயம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் 365 காமாட்சி விளக்கு வைத்து கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இந்த கூட்டு பிரார்த்தனையானது மகா மண்டலேஸ்வரர் ஸ்ரீ கருடானந்த சரஸ்வதி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. பூஜையில் பங்கேற்ற சுபங்கலி பெண்களுக்கு மாங்கல்ய கயிறு, மஞ்சள், குங்குமம், புடவை மற்றும் பூ ஆகிய பிரசாத பொருட்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனையில் பங்கேற்ற பெண்கள் மட்டுமின்றி பூஜையில் பங்கேற்ற 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. கொடைக்கானலில் 4 நாட்களாக சாரல் மழை பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறையான நேற்று தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகளின் வருகை காலை முதலே அதிகரித்து காணப்பட்டது. உகார்த்தநேகர், சீனிவாசபுரம், மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை, அப்சர்வேட்டரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து காணப்பட்டது. சாலையில் காத்திருந்து தாங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வாகனங்களில் ஊர்ந்தபடி சென்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் குளிர்காற்றும் சாரல் மழையும் தொடர்ந்து பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகள் தங்களது குடும்பத்துடன் சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிக அளவு வெப்பம் வாட்டி வந்த நிலையில் தொடர்ந்து 4 நாட்களுக்கு மேலாக சாரல் மழை சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. ஆலங்குடி அருகே உள்ள கொத்தமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் பூச்செறிதல் விழா ஆயிரக்கணக்கான பெண்கள் தலையில் பூத்தட்டுகளை ஏந்தியவாறு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கொத்தமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவில் அம்மனுக்கு பூச்செறிதல் விழா நடைபெற்றது. விழாவில் கொத்தமங்கலம் பேருந்து நிலையம் பகுதியில் இருந்து திரளான பெண்கள் கோவில் வரை தலையில் பூத்தட்டுகளை சுமந்தவாறு ஊர்வலமாக வந்து கோவிலை சுற்றி வழிபட்டு வந்தனர். இதனையடுத்து அம்மனுக்கு முன்னர் அமைக்கப்பட்டிருந்த விரிப்பில் பூக்களை கொட்டி அம்மனை வழிபட்டனர். பூச்செறிதல் விழாவை ஒட்டி முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். பூச்செறிதல் விழாவை ஒட்டி கனகவர், வான வேடிக்கை மற்றும் கலை நிகழ்ச்சிகளுக்கு கோவில் நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கொடைக்கானல் கோடை விடுமுறையை முன்னிட்டு 61வது மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள சுற்றுலா தலமான கொடைக்கானலில் தற்போது கோடை விடுமுறை காரணமாக அதிகளவு சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவிற்காக கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தோட்டக்கலைத்துறை சார்பாக இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மலர் செடிகள் கொண்டுவரப்பட்டு நடவு செய்யப்பட்டது. இதனை அடுத்து தற்போது 500க்கும் மேற்பட்ட ரோஜா வகைகள் பல வண்ணங்களில் பூத்து குலுங்கிய நிலையில் சுற்றுலா பயணிகள் பூக்களின் அருகில் குடும்பத்துடன் நின்று செல்ஃபி எடுத்து குதூகலமாக மகிழ்ச்சியுடன் ரசித்து வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள கங்கை அம்மன் கோவிலில் 10ஆம் ஆண்டு திருவிழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லம் ஊராட்சியில் கங்கை அம்மன் கோவில் 10ஆம் ஆண்டு திருவிழா நடைபெற்றது. விழாவில் கங்கை அம்மனுக்கு பாலாபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் தலையில் கரகத்தை ஏந்தியபடி வீடு வீடாக சென்று கரகத்திற்கு பூஜைகள் செய்து கங்கை அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கங்கை அம்மனை தரிசித்தனர். இனி வருவது உலக செய்திகள். பாகிஸ்தானில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றதில் காவலர் ஒருவர் உயிரிழந்தார்.
பாகிஸ்தானில் கடந்த சில மாதங்களாக கடும் பொருளாதார நெருக்கடி நிலவுகிறது. இதனால் பணவீக்கம் ஏற்பட்டு கோதுமை, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை தாறுமாறாக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் விலை உயர்வை கண்டித்தும் மேல்தட்டு மக்களுக்கு வழங்கும் சலுகைகளை ரத்து செய்ய கோரியும் அரசாங்கத்துக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டத்தில் குதித்தனர். தகவல் அறிந்த போலீசார் அங்கு விரைந்து சென்று போராட்டத்தை கைவிடும்படி வலியுறுத்தினர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட வன்முறையில் பொதுமக்கள் தாக்கியதால் போலீஸ் அதிகாரி ஒருவர் பலியானார். மேலும் 78 போலீசார் உள்பட 100 பேர் படுகாயமடைந்தனர். இதனை அடுத்து கண்ணீர் புகைக்குண்டு வீசி போராட்டக்காரர்களை போலீசார் கலைத்தனர். பின்னர் போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக அந்த பகுதியில் செல்போன் மற்றும் இணைய சேவைகள் துண்டிக்கப்பட்டது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு உள்ளனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். IPL தொடரில் இன்று நடைபெறவுள்ள லீக் ஆட்டத்தில் குஜராத், கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன. ரசிகர்களை மகிழ்வித்து வரும் 17வது IPL தொடரில் இன்று அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடைபெறும் 63வது லீக் ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியன்களான குஜராத் டைட்டன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதுகின்றது. குஜராத் அணி இதுவரை 12 ஆட்டங்களில் ஆடி 5 வெற்றி 7 தோல்வியுடன் 10 புள்ளிகள் பெற்றுள்ளது. அந்த அணி தனது எஞ்சிய 2 ஆட்டங்களிலும் வெற்றி கண்டு நல்ல ரன் ரேட்டுடன் இருந்து மற்ற அணிகளின் முடிவு சாதகமாக அமைந்தால் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைய முடியும். கொல்கத்தா அணி 12 ஆட்டங்களில் ஆடி 9 வெற்றி 3 தோல்வியுடன் 18 புள்ளிகள் பெற்று முதல் அணியாக அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது. அந்த அணி எஞ்சிய 2 ஆட்டங்களிலும் வெற்றி புள்ளி பட்டியலில் முதல் 2 இடங்களுக்குள் இருக்க தீவிர முனைப்புடன் உள்ளது. தங்களது வெற்றி உத்வேகத்தை தொடர கொல்கத்தா அணி தீவிரம் காட்டும் அதே நேரத்தில் அடுத்த சுற்று வாய்ப்பை தக்க வைக்க முழு பலத்தையும் குஜராத் அணி வெளிப்படுத்தும். எனவே இந்த ஆட்டத்தில் விறுவிறுப்புக்கு குறைவு இருக்காது. இனி வருவது வானிலை செய்திகள். சென்னையில் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் ஒருபுறம் கத்தரி வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் மறுபுறம் மிதமான மழை பெய்து வெப்பத்தை தணித்து வருகிறது. இதற்கிடையே காற்றின் திசை மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. கிண்டி, கோடம்பாக்கம், வடபழனி, சாலிகிராமம், ஈக்காட்டுத்தாங்கல், அசோக் நகர், அரும்பாக்கம், சூளைமேடு, கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் அப்பகுதிகளில் வெப்பம் தணிந்துள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 53,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 25 ரூபாய் குறைந்து 6,725 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 200 ரூபாய் குறைந்து 53,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 58,688 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதையடுத்து வெள்ளி விலை 1 கிராம் 90 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 656 புள்ளிகள் குறைந்து 72,008 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 188 புள்ளிகள் குறைந்து 21,868 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். 4ஆம் கட்ட நாடாளுமன்ற தேர்தல், வாக்கு செலுத்தி கடமையை நிறைவேற்றுங்கள் என பிரதமர் மோடி வேண்டுகோள். நாகை MP செல்வராஜ் மறைவு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். இன்று 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு. 11 மணி நிலவரப்படி 24.87% வாக்குகள் பதிவாகியுள்ளது என தகவல். நேர்மையாகவும் துணிச்சலாகவும் செயல்படாத வரை கஞ்சா வணிகத்தை தடுக்க முடியாது, அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. CBSE +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு. கடந்த ஆண்டை விட தேர்ச்சி சதவீதம் அதிகரிப்பு என தகவல். ஆந்திராவில் இரு கட்சிகளுக்கு இடையே மோதல்,
மோதலில் வாக்குப்பதிவு இயந்திரம் சேதம். சென்னையில் மிதமான மழை. மழையால் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சி. நடப்பு IPL தொடரில் இன்றைய ஆட்டம். குஜராத் கொல்கத்தா அணிகள் மோதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.